ஹலோ ஆல், வெல்கம் டு சமையல் கட்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வீடே மணக்கிற கம்மன்னு இருக்க போகிற ரசப்பொடியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரசப்பொடி எங்கள் அம்மாவோட ரெசிபி ஸ்டைல். வாங்க நம்ம இந்த ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு நம்ம இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அந்த கடாயில் ஒரு கப்பில் ஜீரகம் எடுத்துக்கிறேன். அந்த ஜீரகத்தை நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு வறுபட்டால் போதும். ரொம்ப வறுத்துற வேணாம், ஏன்னா கருக்குன நிலமையிலையோ அது இருக்கக்கூடாது. லைட்டாக சூடேறி இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் எந்த அளவுக்கு ஜீரகம் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. வெடிக்கிற மாதிரியோ முன்னாடி சொன்ன மாதிரி கருகிற மாதிரி வறுத்துக்க வேண்டாம். லைட்டாக ஹீட்டானால் போதும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கனாவே ரெசிபியோட பவுடர் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுனாலும் அதோட தன்மை குறைஞ்சி நமக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஹீட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் எடுத்து நான் செக் பண்ணுறேன். ஸோ ஹீட் ஆயிடுச்சு. ஜீரகம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே தட்டில் இதையும் கொட்டி வச்சுக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் காற்று போடுற அளவுக்கு ஆறட்டும். இது கூட பார்த்திங்கன்னா அடுத்தது கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். ஸோ கொத்தமல்லி மட்டும் எப்பயுமே 1க்கு 2 பங்கு. நீங்கள் எந்த அளவு எடுத்தாலும் அதுக்கு 1க்கு 2 பங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே நல்லா சூடேற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சூடு ஏறிடுச்சு. நல்லா வறுத்து இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூட நல்லா புதுசாக இருக்க துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. பூச்சி இருக்க மாதிரி அதெல்லாம் இல்லாமல் பார்த்து நல்லா ஒரு துவரம்பருப்பு எடுத்து அதையுமே வறுத்து எடுத்து அதே தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோன்றதால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா பெப்பர்லாம் நல்லா காரமான பெப்பர் எங்களுது. ஸோ மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதையும் வறுத்து லைட்டாக வறுத்து, அங்கே பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்க அளவுலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா காற்றாட ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் ரச பவுடர் எப்பயுமே சூப்பராக இருக்கும். இப்போது நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த டெக்ஸ்சரில் நான் அரைச்சிருக்கேன்னு. ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போது அரைக்காதீங்க, கொஞ்சம் ஆற வச்சு அரைங்க. இதோ பார்த்தீங்களா, அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனைங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடே சும்மா கமன் வாசனை அடிக்குது, ரச பவுடரோட வாசனை. இந்த ரசப்பொடி கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் இந்த ரசப்பொடியே கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 1 மந்த் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன பவுலில் தான் எடுத்து நான் அரைச்சேன். ஆனால் அதுவே எனக்கு 1 மந்த்துக்கான குவான்டிட்டி இருக்கும். எதுக்கு கடையில் வேஸ்ட்டாக இதெல்லாம் வாங்கிக்கிட்டு சொல்லுங்கள். நாம் சூப்பராக வீட்டிலே ஹோம்மேட் ரசப்பொடி வச்சு வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்தலாம். வாங்க, இந்த மாதிரி புது ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சமையல் கட்டு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. எல்லா ரெசிபீஸும் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பபாய்.